ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரெம் நைட்ரோ. திஸ் இஸ் பாசு சிவராஜ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூனாவோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கோம். ஜாவா எஸ்டி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட புது எஸ்டி அட்வென்ச்சர் 2024 அப்டேட்டை டெஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. இதில் புதுசாக என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். இப்போது அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் ரெயில்ஸை புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 4 kgs கிட்ட வரைக்கும் வெயிட் ரிடக்ஷன் ஆகிருக்காங்க. இப்போ செகண்டாக மேஜராக என்ன டிசைன் சேஞ்ச் இருக்குன்னா கூலண்ட்டோட பிளேஸ்மெண்ட்டை ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி மாற்றிருக்காங்க. அண்ட் கூலண்ட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசர்வாயர் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் சென்ட்ரலி மவுண்டட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்லேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் புது ரீடிசைன்ட் கிராங்க் ஷாஃப்ட்னால லோவர் வைப்ரேஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வண்டி இன்ஜின் ரொம்ப ட்ராக்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப ஹை ரெவிங் நேச்சராக இல்லாமல் அப்படியே ரொம்ப மெல்லோவாக இல்லாமல் அந்த மிட் ஸ்வீட் ஸ்பாட் என் மனசில் பிடிச்சிருச்சு இந்த வண்டி. இதுதான் ஃபஸ்ட் டைம் எஸ்டி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி பேஸ்ட் அவுட் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்சஸ். எங்களை ட்ரெயினில் கூட்டின்னு போகும்போது இந்த வண்டி சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் சொன்ன அந்த ஸ்டாலிங் இஷ்யூஸ் அவங்க கேட்டுட்டு அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆஃப் ரோடில் இந்த ராக் செக்ஷனில் இந்த வண்டி ஜிப் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில். அப்படியே டெக்னிக்கல் செக்ஷன்ஸில் வண்டி ஸ்லோ டவுன் பண்ணும்போது அது ஸ்டாப்பே ஆகலை. ஒரு ஃபால் வேறு எனக்கு ஆச்சு. அண்ட் அப்போது ஃபாலில் கூட பார்த்திங்கன்னா வண்டி கீழே விழுந்துட்டு நான் எடுக்க ட்ரை பண்ணும்போது இன்னும் இன்ஜின் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இன்ஜின் நான் நிற்கவே மாட்டேன், உன் மேலே ஸ்டாலே ஆக மாட்டேன், அப்படி இருக்குது. நெவர் கிவ் அப் மாதிரி இருக்குது. இட் வாஸ் பியூர் பிளிஸ் டு ரைட் இன் தீஸ் ரோட்ஸ். நிறைய பாட்ஹோல்ஸ் இருந்துச்சு ரோடில், பட் அதையும் மெனூவர் பண்ணிட்டு வந்துட்டோம். மோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சஸ்பென்ஷன். லைக் ஒரு வண்டியோட இன்டெக்ரல் பார்ட்டே சஸ்பென்ஷன் தான். அது எப்படி உங்களை பாட்ஹோல்ஸ்லேருந்து டேம்ப் பண்ணுதுன்ட்டு. ஸோ இந்த வண்டி சஸ்பென்ஷன் செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அதோட டேம்பிங் அப்படியே ஆஃப் ரோடில் அப்படியே பம்ப்ஸ்லாம் இருக்கும் போது லைக் கையில் ஏறாமல் லைக் அங்கேயே டேம்ப் ஆயிடுது. ஸோ ஐ ஆப்சல்யூட்லி லவ் தட் சஸ்பென்ஷன். இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் இந்த கிராங்க் ஷாஃப்ட் மாற்றினதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹை ரெவ்ஸில் போகும்போது தான் உங்களால் அந்த இன்ஜின் வைப்ரேஷன்ஸே ஃபீல் பண்ண முடியும். பவர் பேண்ட் பற்றி பார்க்கலாம். 2 to 4 ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு மொமெண்டமோட. ஆனால் 4 to 6 டோட்டலாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் 6 பிறகு இது ஒரு டிஃப்ரெண்ட் மெஷினாகவே மாறிடுது. மேலே ஏற்றணும் ஸ்பீட் போகணும், என்ன கியர் மாற்றுன்ட்டுன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வண்டி. 6000 RPM மேலே அது கேரக்டரிஸ்டிக்ஸே மாறின மாதிரி இருக்குது. லைக் ஆஃப் ரோட் செக்ஷன்லலாம் நான் 6 மேலே போயிட்டு மாற்றுன்ட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் இல்லை, அதனால செகண்டில் போயிட்டு போக முடியல என்னால். நம்ம ஆஃப் ரோடிங்கில் நின்ட்டே ஓட்டுறதுனால சீட் பற்றி நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் போன வேர்ஷனுக்கும் இந்த வேர்ஷனுக்கும் சீட் அப்டேட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸை கேட்டு. ஏன்னா போன வேர்ஷனில் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, சீட் ரொம்ப ஹார்டாக இருக்குது, லைக் லாங் ரைடிங் பண்ணும் போது உடனே பேக் ஹர்ட் ஆகுதுன்ட்டு. அதனால இந்த சீட்ஸ் புதுசாக மாற்றிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ வண்டி ஹீட்டிங் பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ கரண்ட்டாக இங்கே இருக்கிற இடம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, இங்கேயும் குளிர்ற மாதிரி இருக்குது. பட் அதனால் எங்களால் சரியாக சொல்ல முடியல ஹீட் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் கிளச் பற்றி பார்ப்போம். கிளச் ரொம்ப ஃபெதர் லைட்டாக இருக்குது. அண்ட் கியர் ஷிஃப்டிங் கியர் சைட் போனோம்னா கியர் ஷிஃப்டிங் இட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது கியர் பாக்ஸ். ஆஃப் ரோடில் இட் இஸ் எசென்ஷியல் டு சேஞ்ச் கியர்ஸ் அட் த ரைட் டைம். ஏன்னா இன்ஜின் பிரேக்கிங்கும் நம்ம அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கு இந்த நடுவில் 1 and 2க்கு நடுவில் ஃபால்ஸ் நியூட்ரல்லாம் வராமல் கரெக்டாக செகண்ட்லேருந்து 1 போனோம்னா 1 போயிடுது, 1லேருந்து 2 போனோம்னா 2 போயிடுது. லைக் ஃபால்ஸ் நியூட்ரல்ஸ் இல்லை இந்த வண்டியில். இந்த புது எஸ்டி அட்வென்ச்சர் 4 புது கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஓல்டு இன்ஜினும் நியூ இந்த ஆல்ஃபா 2 இன்ஜின் பற்றி பார்க்கலாம். ஓல்டு இன்ஜின் ஒரு கெட்ட பழக்கம் அது இருக்குன்னுச்சு.
லைக் லோ ஆர்பிஎம்ஸில் வந்து அட்வென்ச்சர் 390 மாதிரியே வந்து பழகும், ஸ்டால் ஆயிரும் வண்டி. பட் இந்த புது அப்டேட்டட் இன்ஜினில் வந்து இந்த ஸ்டாலிங் இஷ்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. லைக் ஐடலிங் வந்து 1800லேருந்து 1500க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஸ்டாலிங் இஷ்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. SD அட்வென்ச்சரில் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெயின், ரோட் அண்ட் ஆஃப் ரோட். ரெயின் மோடில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ABS இன்ட்ரூசிவ்னஸ் இருக்கும். ஆஃப் ரோடில் ரியர் வீலில் ABS ஃபுல்லாக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரியர் வீலை லாக் அவுட் பண்ணலாம், ஸ்லைட் அவுட் பண்ணலாம். 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இது ஒரு குட் நம்பர். மோஸ்ட் ஆஃப் த ராக் செக்ஷனில் ஈஸியாக வந்து ராக்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிடுது. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா சஸ்பென்ஷன் லிங்கேஜ் தான் அடி வாங்குது. அண்ட் இந்த வண்டியில் பிரேக்ஸ் வந்து ஆன் பாயிண்ட்டாக இருக்குது. பைப்ரே கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் வந்து 320 mm, ரியர் டிஸ்க் சைஸ் 240 mm. பிரேக்ஸ் ஆர் ஷார்ப், உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஆஃப் ரோட் செக்ஷன்ஸில் வந்து ஆடட் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குது எனக்கு. இந்த வண்டி அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து நல்லா வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஆல் டே 100 above க்ரூஸ் பண்ணலாம், இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட்டர் சைக்கிள் கராஜ் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு டெய்லி கம்யூட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹைவே கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓடும். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வண்டி. அண்ட் வீக்கெண்ட் ட்ரைவ்ஸ்க்கும் கொண்டு போகலாம். அதுக்கு சப்போர்ட்டிவ்னஸ்க்காக வந்து இது ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த TFT டிஸ்பிளேயை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தனியாக வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரி போட்ட மாதிரி இருக்குது. இது ஒரு கம்பெனியே கொடுக்கறதுனால வந்து ஒரு இன்டகிரேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் எக்ஸ்பல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பல்ஸ் ADV 390லலாம் டேரெக்டாக வந்து பின்னாடியே வந்து அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும். இந்த வண்டி 2,10,000 வந்து எக்ஸ்ஷோரூமில் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம கம்யூனிட்டி உள்ள ஹெல்த்தி டிஸ்கஷன் இருக்கிறது ஆல்வேஸ் என்கரேஜ்ட். Until next time, see you.